படம் பார்த்தோம், முழுமையாக பார்த்தோம். இமோஷனல் பாண்டிங் நல்ல ஒரு படைப்பில் வந்திருக்கு. ஸோ கிளாசிக்கலாக ஒரு டச்சில் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து முழு உலகத்துக்கு வந்து இந்த படத்தை வந்து கொண்டு போகணும். இந்த படத்தை வந்து இளைய தலைமுறையினர்கள் பார்க்க வேண்டிய ஒரு படமாகவும் வெளிநாட்டவர்களுக்கு பல மொழிகள் பிரதி மொழியாக்கம் செய்து இந்த படத்தை நீங்க காட்ட வேணும். வெந்து தணிந்தது காடு ஈழத்திலே எடுக்கப்பட்ட ஒரு தமிழ் திரைப்படம், மிகச்சிறப்பான ஒரு திரைப்படம். படத்தை பார்க்கும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க எங்களுடைய உணர்வுகள், நாங்கள் நேரடியாக இந்த மாதிரியான போர்களிலே பாதிக்கப்படாவிட்டாலும் எங்களைப் போல இருக்கக்கூடிய வேறு மக்கள், தமிழர்கள், எங்களுடைய அடுத்த சந்ததிகள் அல்லது வேறு இனத்தவர்கள் இப்படியான ஒரு மிக கொடூரமான ஒரு தாக்குதலின் பின்னணியில் இருந்துதான் நாங்கள் வந்திருக்கிறோம். எத்தனையோ பேரை நாங்கள் இழந்திருக்கிறோம் என்ற விஷயங்களை இந்த மாதிரியான படங்கள் எடுத்து சொல்லுது. இந்த குண்டடிகள், பங்கர் தாக்குதல்கள் அதில் எல்லாத்தையும் நினைவுபடுத்தி இருக்கிறது. ஒரு சிறந்த ஒரு படைப்பு. நாங்கள் பார்க்கிறதை விட அடுத்த சந்ததியினர் இதை பார்த்தால் இன்னும் நன்மையா இருக்கும். எங்கட படத்தை நாங்க பார்க்கலாம். ஆனா இதுல வியாபாரம் இதுல வெற்றியே இல்லை. நாங்க தான் வந்து நிக்கிறோம். வெளியாக்கள் யாருமே வரையில அதுக்கான முயற்சி எடுக்கலன்னு தெரியுது. எங்கட மக்களை கொண்டு வந்து சேர்க்கல. நீங்க நாங்க பார்த்து பிரயோசனம் இல்லை. வெளி மக்கள் வந்து பார்க்கணும். அதுக்கான முயற்சி நீங்க எடுக்கணும். படத்துல குறை இல்லை. வரலாறு நான் காய்ச்சி கொண்டே இருக்கலாம். வெந்து தணிந்த மனதோட இந்த பதிவை செய்கிறேன். இந்த வெந்து தணிந்தது காடு என்கின்ற இந்த படம் எங்களுடைய கடந்த போர்க்காலத்தின் உண்மை பதிவுகளை மெய்யாவனமாக கொண்டு வந்திருக்கின்றது. என்னதான் துன்பங்கள், துயரங்கள், போர்கள், வலிகள், சாவுகள் நிகழ்ந்தாலும் எங்களுடைய கலாச்சாரம், பண்பாடு, உறவுமுறை, பராமரிப்பு போன்ற எங்களுடைய அத்தனை கலாச்சார பண்புகளையும் கொண்டு கடைசி வரை நாங்கள் வாழ்ந்ததற்கான ஒரு மிகப்பெரிய அடையாளமாக இருக்கின்றது. நல்லா தான் செய்திருக்காரு. அதாவது வந்து கடைசியா நடந்த யுத்தத்துல இருந்த ஒரு குடும்பத்தின் அந்த கதைகளை வந்து சொல்லியிருக்காரு. அதுல ஈழத்தமிழர் திரைப்பட சங்கம் இன்றைக்கு வெந்து தணிந்தது காடு திரைப்படத்தை பாரிஸ்ல திரையிட்டு இருந்தது. தொடர்ச்சியாக இந்த படம் வந்து யூரோப்பாவில் திரையிடப்படும். உலக நாடுகளில் இருக்கிற எல்லா மக்களும் போய் இந்த படத்தை பாருங்க. அதுதான் ஒரு படைப்பாளிக்கு நீங்கள் செய்யற உதவி. இது ஒரு வரலாற்று படம். நாங்கள் ஒவ்வொருத்தரும் கடந்து வந்த பாதை இன்று ஒரு சிறு வரலாற்று தொகுப்பா சிறப்பாக அமைஞ்சிருக்கு. இந்த படம் வந்து பலருக்கு வந்து இன்னும் பல வரலாற்று சம்பவங்களை எடுப்பதற்காக ஊக்குவிக்கும். யூடியூப் சேனல் வந்து எங்களுடைய திரைப்படங்கள் ஒவ்வொன்றுக்கும் வந்து முக்கியத்துவம் கொடுத்து ஈழக்கலைகளை வளர வேண்டும் என்று முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு சேனல். பார்வைக்கு நல்லா தான் இருக்கு. இந்த படம் பரவாயில்ல, பார்க்கக்கூடியதான் இருக்கு. இருந்தாலும் இந்த ஆரம்ப கட்டங்கள் வந்து தொடர்ச்சியாக ஒரு தொய்வு இருக்குமா போல இருக்கு.